ராஜ்யசபாவில் தமிழகத்தில் 6 இடங்கள் காலியாக இருந்தது. 6 எம்பி இடங்கள் காலியாக இருந்தது. அதன் அடிப்படையில் திமுகவுக்கு 4, அதிமுக 2 இடங்கள் பிரிக்கப்பட்டிருந்தது. திமுகவுக்கு இந்த சம்பந்தமான 4 இடங்களில் 3 இடங்கள் திமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்டியிட்ட வில்சன் போட்டியிடுறாரு. அதன் பிறகு வக்கீல் சல்மா அவர்கள் போட்டியிடுறாங்க. 3வது ஆக்கம் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் அவர்கள் போட்டியிடுறாங்க. 4வது சீட்டு யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. திமுக சார்புள்ள மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் திமுக வேட்பாளராக களம் காண்கிறார். திமுக வேட்பாளராக கமலஹாசன் ராஜ்யசபாவுக்கு செல்ல இருக்கிறார். அதே நேரத்தில் திமுக வேட்பாளராக ராஜ்யசபாவுக்கு சென்ற வைகோவுக்கு பணி முடிந்துள்ளது. அவருக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்படுமா என்று ஒரு கேள்வி எழுந்துள்ள நிலையில் அவருக்கான சீட்டு தற்போது கமலஹாசன் வழங்கப்பட்டிருக்கு. அதன்படி கமலஹாசனுக்கு எஸ், வைகோவுக்கு நோ என்ற அடிப்படையில் திமுக முடிவெடுத்துள்ளது. இந்த நிலையில் வைகோவுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது குறித்து அவருடைய மகன் துரை வைகோ ஒரு ட்வீட் போட்டிருக்க என்ன பண்ணுறாங்கன்னா, எப்போதும் போல் மக்கள் பணியில் வைகோ கவனம் செலுத்துவார். நாடாளுமன்றத்திலும் சரி இங்கேயும் சரி ஒரே மாதிரி தான் அவர் மக்கள் பணியாற்றுவார். மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து ஒரு பணியாற்றுவார் என்று தெரிவிச்சிருக்காரு. திமுக கூட்டணி தொடரும் என்றும் துரை வைகோ தெரிவிச்சிருக்காங்க.